சித்தராஜரிசி வீட்டில் மதியம் சாப்பாடு பார்த்தலாமா? பார்த்தீங்களா? மணக்க மணக்க கருவாட்டு குழம்பும் முட்டை அவியலுங்க சும்மா டக்கராக இருக்குங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேனுங்க. மண்சட்டி கருவாட்டு குழம்பு செம்மையாக இருக்குங்க. அவிச்ச முட்டையும் வச்சுருக்கேன். கூட சுட சுட சாதம். வாங்க வீடியோக்குள்ள போய் ஷார்ட்ஸ் போயிட்டு வந்தேன். ஷார்ட்ஸுக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. வந்துட்டு ஷார்ட்ஸுக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்க, கருவாடு நல்லா கரையாமல் எடுத்து வச்சுருக்கேன். செம்ம டக்கராக இருக்க போதுங்க. அது மண்சட்டியில் வச்ச கருவாட்டு குழம்புங்க. சாப்பிடலாமா? செம்ம அருமையாக இருக்குங்க. பாருங்க, ஆஹா சூப்பர். அப்படியே கருவாட்டு குழம்புக்கும் முட்டைக்கும் சுருக்கம் அப்படியே பிசைஞ்சு எச்சி ஊறுது. பா இது மேலேயே ஊற்றிக்கலாம். அப்பா செம்மையாக இருக்குங்க. இதோடைய சமையல் வீடியோ இதே சேனலில் நாளைக்கு வந்துடும், பார்த்துக்கங்க. ஆஹா, உப்பு காரம் அந்த தக்காளியுடைய புளிப்பு செம்ம. அது அதில் போட்டிருக்க பொருளாக செம்ம டக்கராக இருக்குதுங்க. மணமாகவும் இருக்குது. நம்ம அந்த கருவாடு உள்ள ஸ்மெல்லே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கருவாடு குழம்பு வச்சா முட்டை அவிக்கணும். அது எங்கள் ஊர் மதுரை ஸ்டைலில். அது உங்கள் ஊரில் எப்படி? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே சுட சுட சூடாக இருக்குது. அருமையாக இருக்குங்க. சாப்பிட சாப்பிட திகட்டாமல் இருக்குதுங்க. கரண்டியில் உள்ளி போட்டு பா சாப்பிட சாப்பிட இட்லி தோசை சப்பாத்திக்கு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. அதில் போட்டிருக்க காரம் உப்பு அப்படி இருக்கு. ரொம்ப கருவாடுன்னு வச்சுட்டு என்ன கருவாடையே அந்த பொண்ணு சாப்பிடேன்னு நினைக்காதீங்க. கருவாடையும் தான் சாப்பிட்றேன். லைட்டாக தான் நான் தொட முடியும். ஏன்னா அதில் அதிகமான உப்பு இருக்குது. எனக்கு கொஞ்சம் உப்பு பிரச்சனை. சாப்பிடலாம். அப்படியே அந்த கருவாட்டு குழம்போட பெரட்டி சூர்க்கம். ஆஹா, இப்படி ஒரு அருமையான குழம்புங்க. போட்டு பிசைஞ்சு பாருங்க, தக்க 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 தக்கன்னு மின்னுது. தாராளமாக எடுத்து போட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டில் குறை வைக்கக்கூடாது. என்னையை பொறுத்த வரைக்கும் இதுதான். சும்மா
இந்த மாதிரி குழம்பு கருவாடு குழம்பு மண்சட்டியில் வச்ச கருவாடு குழம்பு சாப்பிட்பாங்க. எங்கள் ஊரில் மதுரை, எங்கள் ஊர் மதுரை ஸ்டைலில் நான் வச்சுருக்கேன். நாளைக்கு ரிலீஸ் ஆயிரும், பார்த்துக்கோங்க. சோறுக்கும் கருவாடு பாருங்கள் பூவாக வந்துருச்சு. அருமையான சாப்பாடுங்க. சோறுக்கும் ஆஹா. இந்த முட்டையில் ஒரு ஐடியா பண்ணும். கருவாட்டு குழம்ப வச்சு சுருக்கம் அப்படியே புட்டு ஆஹா அருமை. சொர்க்கம் செம்ம டக்கராக இருக்குதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சித்து ராஜலட்சுமிக்கு சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நான் கடந்து வந்த பாதை ப்ளீஸ் சப்போர்ட்.